Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தார் ஒரு புதிய என்எஃப்ஓ வெளியிட்டிருக்காங்க. என்எஃப்ஓனா நியூ ஃபண்ட் ஆஃபர், உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு என்எஃப்ஓ ஒரு நோக்கத்தோட வெளியிடுவாங்க. இந்த என்எஃப்ஓட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா மல்டி அசட் அலாகேஷன். அதாவது பல வகையான சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சு நம்ம பணத்தை பெருக்கி தருவாங்க. இதுதான் இந்த ஃபண்டோட நோக்கம். இந்த ஃபண்டோட பேர் சுந்தரம் மல்டி அசட் அலாகேஷன் ஃபண்ட். மல்டி அசட் பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஃபண்ட்ல நாம போடுற பணத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா 3 வகையான சொத்துக்கள்ல முதலீடு செய்வாங்க. ஒன்று பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில எந்தெந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வளரும், எதெல்லாம் முதலீட்டாளருக்கு நல்ல லாபம் தரும், எதிர்காலத்துல நல்லா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிறுவனங்களின் பங்குகளை வாங்கிக்குவாங்க. இரண்டாவது சொத்து எது அப்படின்னு சொன்னா தங்கம். தங்கத்துல முதலீடு செய்வாங்க. மூன்றாவது கடன் பத்திரங்கள், அப்புறம் பிக்சட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நிறைய நிறுவனங்கள் பிக்சட் டெபாசிட் எல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அதுல நிறைய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறது, இதெல்லாம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபண்டோட நோக்கம். இப்படிதான் நாங்க மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் டீப்பா, இன்னும் விரிவா எப்படியெல்லாம் நாங்க ஃபண்டை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க முதலீட்டாளர்களுக்கு. இதுல முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இதுல சந்தேகமே இல்லை, கண்டிப்பா எல்லா முதலீட்டாளர்களுமே முதலீடு செய்யலாம். முன்னாடியெல்லாம் நான் ஏதாச்சும் என்ன சொல்லும் போது இன்னும் முதலீடு செய்யுங்க, இன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவேன். இதுல எல்லோருமே முதலீடு செய்யலாம். அதாவது பங்கு சந்தைக்கு புதுசா வந்திருக்கவங்களும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஏற்கனவே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஆனா மல்டி அசட் அலாகேஷன் கேட்டகரியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா இதுல கண்டிப்பா முதலீடு செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா பங்கு சந்தை கடந்த 8 வருடங்களாவே ஏறிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒரு பெரிய கரெக்ஷன் ஒன்றும் வரல. இப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா ஏதாச்சும் கரெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல மட்டும் முதலீடு பண்ணிருப்போம் இல்லையா, அதுல ரொம்ப இறக்கம் வரும். அதே நேரத்துல இந்த மாதிரி மல்டி அசட், ஈக்விட்டியில கொஞ்சம், தங்கத்துல கொஞ்சம், கடன்ல கொஞ்சம், இப்படி முதலீடு செய்யும் போது அந்த இறக்கங்களை சமாளிக்க முடியும். அதற்காக வேணும் இந்த ஃபண்ட்ல முதலீடு செய்யணும். ஏப்பா மார்க்கெட் நல்லா இருக்கு, ஒரு பெரிய யூஃபோரியாவே இருக்கு, மார்க்கெட் இன்னும் ஏறும் ஏறுன்ட்டு இப்படி சொல்றியே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிதான் மார்க்கெட்டுங்கிறது அப்படிதான் நடக்கும். ஒரு பெரிய பபுள் உருவாகும், எல்லோருமே இன்னும் ஏறும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்ப இறக்கம் வரும் அப்படின்னு. யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி அசட் ஃபண்ட்ல எல்லாம் முதலீடு செய்யறது நம்ம கட்டாயம். அப்ப நம்ம பணத்தை ஓரளவுக்கு பாதுகாத்துக்க முடியும். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு பணத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாம் உங்க போர்ட்போலியோல இந்த மாதிரி ஃபண்ட் ஒரு 20% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா ஈக்விட்டியில கொஞ்சம் இறக்கம் வந்தாலும் தங்கம் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கம் ஏற போகுது அப்படின்னு தான் மார்க்கெட்ல ஒரே பேச்சா இருக்கு. தங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $2000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $2000 மேல அது ட்ரேட் ஆகுற வரைக்கும் அதுல ஒரு ஏற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதனால தங்கம் இந்த வருஷம் விலை ஏறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா செங்கடல் பகுதியில ஹவுதி தீவிரவாதிகள் கப்பல்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய கப்பல்கள் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதனால நிறைய எரிபொருள் செலவு அதிகமாகுது. அதனால விலைவாசிகள் ஏறுது. இந்த விலைவாசி உயரம்லாம் சிறிதளவு நமது இந்திய பொருளாதாரத்தை இந்த வருடம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ருஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் இந்த வருஷம் தங்கம் நல்லா ஏறும். அப்புறம் டாலர் இந்த வருஷம் முக்கியமான கரன்சிகளுக்கு எதிராக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. உலகம் பூரா எல்லோருமே எல்லா நாடுமே டாலரை தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ரிசர்வ் கரன்சின்னு பேரு உங்களுக்கே தெரியும். அது வீழ்ச்சி அடையும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா ரிசர்வ் பேங்குமே தங்கத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அமெரிக்கால ஃபெடரல் பேங்க் வட்டியை குறைக்க போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம். அப்படி அவங்க வட்டியை குறைச்சாங்க அப்படின்னா தங்க விலை இன்னும் நல்லா ஏறும் அப்படிங்கிறதா நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. அதனால இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா தங்க விலை ஏற்றத்தின் பெனிஃபிட்டையும் நீங்க அடையலாம். டெப்ட்ல எப்படி முதலீடு செய்வாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல முதலீடு செய்ய போறதா சொல்றாங்க. AAA ரேட்டட் பாண்ட்ஸ்ல முதலீடு செய்ய போறதா சொல்றாங்க. AAA ரேட்டிங் அப்படின்னா ரொம்ப செக்யூர் ரேட்டிங். அது அப்படி AAA ரேட்டிங் வச்சிருக்க கம்பெனிகளுக்கெல்லாம் கடன் கொடுத்தா அந்த கடன் நிச்சயம் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் அது.
அந்த மாதிரி கம்பெனிகள்ல முதலீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டியில வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த மாதிரி பங்குகள்ல முதலீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. கட்டாயமா இது வந்து முதலீட்டாளர்களுக்கு அடுத்த ஒரு 2-3 வருடங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதனால கண்டிப்பா எல்லோருமே முதலீடு செய்யுங்க. நான் இப்பதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்லாம் இல்லை. இப்ப வந்தவங்களும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி, இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுல முதலீடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.